வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இந்த தலைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வள்ளல் மீடியாவில் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வச்சு ஒரு அறிவுரை சொல்லிட்டு பார்வையாளர்கிட்ட கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். பிற நாள் கேட்கலாம் வெட்டுவீங்க, அதை கட்டை கோலை கொண்டு வெட்ட வேண்டும், வெட்டும் வாளை வைத்து வெட்டாதீர்கள், இல்லை வாளை வைத்து வேண்டாலும் வெட்டுங்கள். அதை பின்னாடி இருக்க வாள் சொல்கிறேன், வாளை வைத்து வெட்டாதீர்கள். வணக்கம் பாரி. வணக்கம், ரொம்ப நன்றி. உங்கள் சேனலில் எனக்கு கருத்து சொல்ல அனுமதிச்சிருக்கேன். வீடியோவும் நான் பார்த்தேன். அதாவது ஒருத்தர் தடுக்கிறாப்புல, லயோலா மணி வேண்டாங்கன்னு தடுக்கிறாரு. குறைஞ்சபட்சம் அவர் பேசினாச்சு கேட்டிருக்கலாம், அவருக்கு புரிஞ்சிருக்கு அதெல்லாம் பண்ணால் ஒரு பேக்லாஸ் ஆகும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ டிவிக்கே பார்த்துக்கோங்க, இந்த அருவாளில் வெட்டுறது இதெல்லாம் தப்புன்னு சொல்லி தான் திமுகவை எல்லாம் நீங்கள் கலாச்சிட்டு இருந்தோம். அப்போ நீங்களும் அதே வேலையை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இதுன்னு தெரில. ஸோ அது மக்களால் பார்த்து பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல லயோலா மணி அவர்களே நம்ம பாராட்டணும். தான் கட்சிக்காரன் தப்பு செய்ய போகிறாங்கும் போது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஸோ அவருக்கு உண்மையிலே நான் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன், லயோலா மணிக்கு மட்டும். சரி, இப்போ என்ன நினைச்சிங்களோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் நடந்துருச்சு. எல்லாம் யோசிச்சுட்டு பேசிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரி பார்த்தீங்களா, காங்கிரஸ் கூட போகிறான் துரோகிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. காங்கிரஸ் கூட போனால் முதல் ஆள் நாங்கள் தான் விமர்சனம் வைப்போன்னு. அதற்கான நேரம் வந்துருச்சு. விஜய் அவர்கள் இந்த முடிவு என்பது மிக 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 தவறான முடிவாக தான் நான் பார்க்குறேன். அது அவரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கும் தவறு, தமிழர்களுடைய நலனுக்கும் ஒரு பெரிய தீங்கான ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். நான் இன்றைக்கே ஏதாவது ட்வீட்ஸ் போட்டிருந்தேன், அந்த இது உறுதியான உடனே நான் ட்வீட் போட்டேன். அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, உங்களுக்கு உண்மையாகவே உங்களோட பொலிட்டிக்கல் கெரியரை நீங்கள் பார்க்க வேண்டிய நேரமாக இது இருக்காது. தமிழக மக்கள் நம்பி உங்களை இந்த இடத்துல கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னோம். நிறைய பேர் உங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், தமிழக மக்களுக்கு நீங்கள் நன்றி கூட முறையாக தெரிவிக்கலைங்கிற. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ சும்மா வாசலில் நின்று வணங்கிட்டு மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் தமிழக மக்களை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் வரல நமக்கு. தோல்வி அடைந்த தலைவர்கள்லாம் மக்கள்கிட்ட நேரடியாக போய் நன்றி தெரிவிக்கிறாங்க. அது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ஒரு மன மகிழ்ச்சியா இருந்தாலும். இது சேகர் பாபு அழுத மாதிரி நடிச்சதா இல்லை என்னது? அவர் எப்பவுமே அவர் சிரிக்கிற மாதிரி நடிப்பாரு, அழுகிற மாதிரி நடிப்பாரு. இன்னொன்னு, அழுகாதீங்க தலைவரே, அவங்க அழுவில் சிரிக்கிறாங்க. ஸோ அவர் அழுதுகிட்டுலாம் போகிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா, ஸோ அட்லீஸ்ட் அந்த இடத்துல அவங்க போயிட்டு காசுக்கு வாங்கிட்டு வாக்கு போட்ட கொஞ்சம் பேர்கிட்டையும் போயிட்டு நன்றி சொல்கிற இடத்துல நிற்கிறாங்கல்ல. ஆனால் உங்களை மனமும் வாக்கு போட்டு வர வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அப்படியே போகிறீங்க. இதில் ஒரு நடிகர் வேற பாவம் ரோட்டில் நின்று, ஏங்க அவர் யாருமே கண்டுக்க தெரியல. எனக்கு அது ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்குங்க. அதாங்க, ஒரு நடிகர் வண்டியில போறாரு, ஒரு நடிகர் இதுல இருக்காரு, இல்ல கியூல நிக்கிறாரு. அந்த கியூல நிக்கிற அந்த நடிகரை யாருமே கண்டுக்கலைங்க. அவர் பாட்டு அவன் தனியா நிக்கிறாரு, கை காமிச்சிட்டு போறாப்புல. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு விஜய் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க போல. இல்ல, ஒருத்தர் நல்லது. வருங்கால நடிகர்களுக்கு மக்கள் ஒரு நடிகர் அப்படிங்கிற அளவுல பாக்குறாங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. விஜயும் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற அளவுக்கு விஜய் வளர்ந்து தமிழகத்தை நாசம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பட் இப்ப நாசகார சக்தியா இருக்கக்கூடிய காங்கிரஸோட கை கோத்துக்கிட்டு நேஷனல் பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்க போயிட்டாப்ல. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸோட கை கோத்தீங்கல்ல, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல நீங்க கீழே உலக போறீங்க. நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்லிட்டேன். கருணாக்கு நான் சொல்லிட்டேன், விழுகத்தான் போறீங்க, பயங்கரமா விழுவீங்க. இப்ப இல்லை, ஆனா உங்களுக்கு தெரியும்ல பாரு, எப்போத்துல இருந்தோ அவருக்கு காங்கிரஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ராகுல் காந்தி கூட பாத்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு, எப்பவுமே காங்கிரஸ் கூட ஒரு டச் வச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்படி இருக்கிற நபர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில காங்கிரஸ் கூட தானே நீங்க. நான் என்ன சொல்றேன், தமிழக தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸோட கோட்பாடு கொள்கைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். இப்போ காமராஜரே காங்கிரஸ் கட்சிக்காரர் தான். இப்போ காமராஜர் மேல நமக்கு என்ன கோவம் வருதா? அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, என்ன செய்யறாங்கிறத பார்த்து தான் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க இனப்படுகொலைக்கு காரணமாயிருக்காங்க, அந்த இனப்படுகொலைக்கு அவங்க இல்லை எங்களை மீறி அது நடந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? நாங்கள் தான் பண்ணோங்கிறதுல அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ தெளிவாக நின்றுக்கிட்டு தான் தெனாவட்டா நிற்கிற கூட்டம். நம்ம சொந்த இனத்தை கொல்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஆதரவு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தமிழக மக்களின் மீது என்ன அக்கறை இருக்குங்கிற கேள்வி தானே வரும். என்ன அக்கறை இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல, இதுக்கு என்ன பதில் கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் பண்ண முடிவு ஆக்சுவலாக இது நான் மாரலி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ காங்கிரஸோட நீங்கள் மாரலி இன்க்ளைன் ஆகிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட விஷயம். ஆனால் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலேயே நீங்கள் ஒரு பெரிய ஓட்டையை விட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ணியிருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலேயே நீங்கள் ஒரு பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க. அதை இப்போ நம்ம டிவிக்கு தொண்டர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நம்ம சொல்கிறோம். பெரும்பான்மையான மக்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்தலில். ஆனால் அதை விட பெரும்பான்மையான மக்கள் விஜய் வேண்டாம்னு முடிவெடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
பெரும்பான்மை மக்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களோட வாக்கு எண்ணிக்கையை விட நீங்கள் வேண்டாம்னு முடிவெடுத்த வாக்கு எண்ணிக்கைகள், எக்ஸாம்பிள் டிஎம்கே வாக்கு, ஏடிஎம்கே வாக்கு, நாம் தமிழர் வாக்கு, இவங்கெல்லாம் உங்களை வேண்டாம்னு முடிவெடுத்த கட்சி கூட்டணிகள். கரெக்டாக இவங்களோட ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கையும் நீங்கள் வாங்கியிருக்க வாக்கு எண்ணிக்கையும் கொஞ்சம் வச்சு பாருங்கள் பக்கத்தில். ஸோ பெரும்பான்மை தமிழர்கள் இவங்களை வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ஏன் நீங்கள் மறந்துடுறீங்க? அரசியல் காலத்தில் இதை மறக்கக்கூடாது. அப்போ இப்போ விஜய் அவர்கள் இப்போ செய்ய போகிற தவறு வந்து எப்படி பேக் ஃபயர் ஆக போகுதுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ காங்கிரஸை வந்து கூட்டணிக்குள்ள விருப்பம் கொடுத்துருக்காரு. இப்படி கொடுக்கறனால 5 எம்எல்ஏஸ் வந்து கூடுவாங்க. இப்போ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 108 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி ஆகணும். வேறு யாரும் இல்லை, விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணி ஆகணும். அங்கே கொண்டு போய் வேறு யாரையாவது நிப்பாட்டி தொலைச்சிடாதீங்க. வாயால் கூட இப்படிலாம் சொல்லிடாதீங்க. அங்கே கொண்டு போய் யாரையும் நிப்பாட்டி தொலைச்சிடாதீங்க. அது இன்னும் பேக் ஃபயர் ஆயிரும். அதையும் நான் சொல்கிறேன் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பண்ணுற மாதிரிலாம் சில விஷயங்கள் நமக்கு படலை. காங்கிரஸோடு நிற்கிறீங்கன்னாவே யோசிச்சு பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ 5 எம்எல்ஏஸ் வந்து காங்கிரஸில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஎம்கே மேலே அப்படியே வந்து குத்தி கிளறி ஸ்டாலின் அவர்களை கிழிச்சு அப்படி வெளியே வந்திருக்காங்க. பராசக்தி படமா எடுக்கிறீங்க அப்படின்னு. இப்போ திமுக தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க கெட்டவங்க தான், திருடங்க தான், அயோக்கியர்கள் தான், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த திருடன் கூட, அயோக்கியம் கூட, மொள்ளமாரியோட முடிச்சு வைக்கையோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அந்த திருடனோட, மொள்ளமாரியோட முடிச்சு வைக்கையோட உறவை முடிச்சுக்கிட்டு வரான் அப்படின்னா அதை நம்ம வரவேற்கிறதா? வரவேற்கலாமா? முதல்ல நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க வந்திருந்தாங்கன்னா அது வேற. கரெக்ட். அதை நாங்கள் மாறலி எதிர்த்திருப்போம். பட் இங்கே இது பாருங்க, இது என்ன மாதிரியான இதுதான் வந்து ஒரு நீங்கள் நினைக்கிறீங்களா இது வந்து மக்களுக்கான அரசியல்னு? சொல்லுங்க. இப்போ இந்த காங்கிரஸோட எம்எல்ஏஸுக்கு யாரோட வாக்கு வாங்கி வந்திருக்காங்க? திமுகவோட வாக்கு. இந்த காங்கிரஸ் தனியாக நின்று இந்த வாக்கு வாங்குமா? அந்த ரத்தத்தில் இது கூட கலக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ காங்கிரஸுக்கு வாக்கு போட்ட இந்த திமுக தொகுதியில் வாக்கு போட்ட அத்தனை திமுக தொண்டர்களும் இந்த எம்எல்ஏவை என்னவா பார்ப்பாங்க? துரோகிகளா பார்ப்பாங்க. கரெக்டா? இந்த துரோகிகளை வச்சு நீங்கள் ஆட்சி அமைக்க போறீங்களா? சரியா? சரி. இப்போ இந்த துரோகிகள் வந்து நிற்கிறாங்க. இந்த 5 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டீங்க. ஆளுநர் உங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். கரெக்டாக போவீங்க, உங்களோட பெரும்பான்மையை காட்டணும்னு நினைப்பீங்க. உங்ககிட்ட எப்படி 118 வருது? வராதே. 105 + 5 எவ்வளோ ஆச்சு? 10 தானே வருது. ஸோ மிச்சம் இருக்கிற இது எங்கே போகும்? மிச்சம் 5 எங்கேருந்து வரும்? அப்போ இந்த மிச்சம் 5 எங்கேருந்து வரும் அப்படின்னா துரைந்திரி அப்படின்னா யாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விஜய் 10 நாயுடுகளுக்கு சீட்டு கொடுத்த நாயுடு கட்சி. அந்த நாயுடு கட்சி வந்து என்ன பண்ணும்? தேமுதிக அப்படியே ஒரு பல்ட்டி அடிக்கும். அப்படி சும்மாலாம் பல்ட்டி அடிக்காது. விஜயகாந்த் பறந்து வருவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஓஹோ நானா அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி சுத்தி அப்படி வருவான். அந்த மாதிரி அப்படி பல்ட்டி அடிச்சு இப்போ இங்க எங்க வந்து நிக்க போறாங்கன்னா விஜய் கூட வந்து நிக்க போறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஆச்சு? 106. சரி, வேற யார் வருவா? விடுதலை சிறுத்தை. நாங்கள் டிவிகேவை விமர்சனம் செய்யவில்லை. ஸோ விடுதலை சிறுத்தையும் வருதுன்னு வைங்க. எவ்வளோ? 2 சீட்டு விடுதலை சிறுத்தை. சரியா? 2 சீட் 2 எம்எல்ஏ வச்சிருக்க விடுதலை சிறுத்தைன்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ 2 எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் இருந்து அந்த சிறுத்தைன்னா என்ன? புள்ளியாக இருக்கும். அந்த புள்ளியெல்லாம் கொஞ்சம் அழிச்சு ஒரு மான் மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு அப்படி வரும். அப்படி அழகா கோல்டன் மான் அப்படிங்கிற மாதிரி வரும். வந்தோடனே திரும்ப அவர்கள் மினிஸ்ட்ரிலாம் கேட்டுக்கிட்டு கெத்து காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரின் மறு உருவமே, ஒரு அம்பேத்கருக்கு விருது அப்படின்லாம் போட்டு பேசி வந்து உட்காருவாங்க. ஆதவ அர்ஜுனாவின் முன்னாள் தலைவரே. இப்போ எவ்வளோ ஆச்சு? 108. ஸோ 108 வருது. இப்போ இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? ஐயோ, இன்னும் நிறைய தேவைப்படுது. இன்னும் 10 தேவைப்படுது. எங்கேருந்து கிடைக்கும்? இங்கேருந்து எங்கே கிடைக்கும்னா சிபிஎம், பொது உடைமைவாதிகள். இந்த பொது உடைமைவாதிகள் கொள்கை பேசுவாங்க, கோட்பாடு பேசுவாங்க. ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கக்கூடிய நடிகருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட கோட்பாடு, கொள்கை, உண்மை, நேர்மை கொண்ட ரத்த சிவப்பு கொடி பறக்கக்கூடிய சிவப்பு கொடி அப்படி தூக்கிட்டு 2 சிவப்பு கொடியும் அப்படியே சிஞ்சுக்குன்னு அப்படி வருவாங்க. இப்போ இவங்க 4. அப்போ மெஜாரிட்டி வருதா? இவங்க எல்லாரும் இப்படி நீங்கள் சேர்த்து உள்ளே போட்டிங்கனாலும் மேக்சிமம் உங்களால் கொண்டு வருது. அப்போ சரி, இந்த இதெல்லாம் இல்லை. காங்கிரஸ், பாமக, அப்புறம் வந்து நம்ம துரைந்திரி, அதாவது தேமுதிக, இவங்களெல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா 118.
இது இப்படி அப்படின்னு கணக்கு போட்டு நீங்கள் 118 கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய மினிஸ்டர் அது இது எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 118. டேஞ்சர். பார்டரில் பாஸ் ஆகிருப்பீங்க. இப்போ திமுக ஸ்டாலின் அவர்களே தோற்கடித்த, ஸ்டாலின் அவர்களை இந்த ஒரு பேரை நான் மறந்தேன், இப்படி தோற்கடிச்ச விஎஸ் பாபு வைத்து தோற்கடித்த விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு திமுக விடுமா? விடவே விடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒத்த எம்எல்ஏவை அப்படி உருகுனா என்ன ஆகும்? இந்த பசில் கொட்ட ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போகும். யாருக்கிட்ட போகும்? பிஜேபி கிட்ட போகும், ஆளுநர்கிட்ட போகும். ஆளுநர் ஒரு 6 மாசமோ 7 மாசமோ கழிச்சு தேர்தல் அப்படின்னு சொல்லுவாப்புல. திரும்ப 6 மாசம் 7 மாசம் கழிச்சு எல்லா கட்சியும் தேர்தலுக்கு நிக்கணும். இப்ப சதக் சதக் சதக்னு முதுகுல குத்துன காங்கிரஸுக்கு யார் சீட்டு கொடுக்கணும்? டிவிக்கே சீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சதக் சதக் சதக்னு முதுகுல குத்துன விசிகாவுக்கு யார் சீட்டு கொடுக்கணும்? டிவிக்கே சீட்டு கொடுக்கணும். இப்போ இந்த விசிகாவுக்கும் இந்த காங்கிரஸுக்கும் வந்த வாக்கு எல்லாம் திமுக வாக்கு. என்ன ஆகும்? எப்படி ஜெயிப்பாங்க? கரெக்டா? சரி, என்ன மாதிரி கூட்டணி அமைச்சா விஜய் வீழ்த்தணும்னு அடுத்து ஃபுல்லா யோசிக்க ஆரம்பிப்பாங்களா எல்லாரும்? 3% தான் இதுல திரும்ப அந்த மாதிரி ஆட்சி சரிஞ்சுன்னா, இப்போன்னு சொல்றேன், நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு நாம் தமிழருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அதே அலையன்ஸ் தான், தனியாக நின்று ஒன்றும் இங்கே பண்ண முடியாது. அலையன்ஸ் தான். காங்கிரஸோட விட விஜய் கூட்டணி வச்சிருக்காப்புல. நாம் தமிழருக்கு ஒரு பக்கா சான்ஸு வச்சு அடித்து ஏறினாங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். அன்றைக்கி எப்படி திமுக ஆட்சி அதிகாரத்துலேருந்து வீழ்த்தினாங்களோ அதே போல் காங்கிரஸும் டிவிகே கூட்டணியை அடித்து சீமான் இறங்கி பேசினா அப்படின்னா, ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து பேசினா அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு பயங்கரமான வைப் கிடைச்சிரும். டிஎம்கேவும் உசுரை கொடுத்து இறங்குவாங்க. உங்களை காலி பண்ணுறது தான் முதல் வேலையாக இருக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும். என்ன பிரதர் இது? இதில் ஒரு 6 மாதம் கேப் வேறு இருக்குது. இந்த 6 மாதம் கேப்பில் உங்களுடைய பேர், உங்களோட நன்மதிப்பு, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, இதை உடைக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஏன்னா காசு இருக்குது இல்லை? காசு இருக்குது, மீடியா இருக்குது. ஆல்ரெடி நம்ம அவர் பேர் நெல்சன் சேவியர், அவரை ட்ரோல் வேறு பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் மனுஷன் இருங்கடா நான் சேனலோட டிஆர்பிக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்டா, என்னைக்கு எனக்கு ஒரு காலம் வருடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. இது மாறுதா இல்லைன்னு பாருங்க, அப்படியே இந்த ஃப்ளோர் மாறும். ஸோ ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் யோசிக்கணும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு யோசிக்காமல் நீங்கள் ஆட்சி கலைஞ்சாலும் நமக்கு மெஜாரிட்டியில் வாக்கு வரும்னு ஒரு கேமை நம்புறீங்கல்ல, அந்த கேம் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். புரியுதா? ஏன்னா விஜய் வர வேண்டாம்னு வாக்கு செலுத்தின மக்களோட எண்ணிக்கை அதிகம். இப்போ அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஸோ இப்போ இப்போ இந்த ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த பக்காமா ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் எதிர்ப்பு தான். அடுத்து யார் கையில் விஜய் எதிர்ப்பு அதிகமாக இருக்குமோ, ஆட்சி கலைஞ்சதுக்கப்புறம் அவங்க கையில் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிற்கும். ஸோ இது நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாது. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. ஃபைனல் வார்னிங். நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். என்னோட பழைய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் வெரிஃபை. எவ்ரி வீடியோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னென்ன பேசணும், அதெல்லாம் என்ன உலகத்தில் நடந்திருக்குங்கிறத நீங்கள் அப்படியே பின் பாயிண்ட் பண்ணி தேடி பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு எந்த கணக்கில் நீங்கள் ஆளுகளை கூட்டிகிட்டு உள்ளே போனாலும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழப்பீங்க. மறுதேர்தல் வரும்போது உங்களுடைய டிவிகே கேண்டிடேட்ஸ் கையில் காசு புஸ்ஸு. இப்போ காசு கொடுத்து தானே வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ எம்எல்ஏ ஆக்கி உட்காந்துருக்காங்க, காசு கொடுத்தானே வந்திருக்காங்க. அவங்க என்ன ஆவாங்க? திரும்ப காசு எங்கே போவாங்க? அவங்க டயர்டாவாங்க, பிரச்சனைகள் வரும். இப்போ அவங்களுக்கு பதிலாக நீங்கள் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்? இந்த காங்கிரஸ் அவங்க 2 கொடுப்பா கேட்பாங்க. 10 வாங்கி பழகிட்டாங்க. டிஎம்டிகே எங்களுக்கு நாங்கள் அவங்களே எங்களுக்கு 10 கொடுத்தாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு 25 கொடுக்கணும்ல அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ 25 டிவிகே உறுப்பினரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தட்டி விடணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை நம்பி நாங்கள் வந்தோமே, எங்களை இப்படி நட்டாத்தில் விட்டீங்களேன்னு சொல்லி உங்கள் மேலே கோவப்படுவாங்க. கரெக்டா? ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய அரசியலில் நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க. சிஎம்மாக நிலைப்பீங்களா நிலைக்க மாட்டீங்களாங்கிறத நீங்கள் தான் இப்போ முடிவெடுக்க போகிறீங்க. இரத்தக்கரை படைந்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட பதவி பறி போகும்.
நான் இன்னைக்கு சொல்கிறேன், இதை சாபமாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு சாபமாக எடுத்துக்கோங்க. கூட்டணி வச்சிங்கன்னா உங்கள் பதவி பறிபோகும். நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், சிறுத்தைகளை இங்கே வாங்க, அப்பாவே தோக்கடிச்சிட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக விசுவாசமாக நீங்கள் சிறுத்தைங்கிறத மறந்து எங்ககிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது மாதிரி எப்போ போல் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா எதிரியோட கேம்புக்கு போங்க. எதிரியோட கேம்புக்கு போங்க, ஆட்சி அமைக்க விடுங்க, கவுத்து விடுங்க. நாங்கள் சொல்லும்போது கவுத்து விடுங்க. நாங்கள் சொல்லும்போது கவுத்து விடுங்க. அவங்க எப்போ சொல்லுவாங்க? மேபி 1 இயர், மேபி 1.5 இயர்ஸ். அவங்க மேலே இருக்க கரைகளை சரி செய்வாங்க, உங்கள் மேலே கரைகளை பூசி விடுவாங்க. அழகாக மக்களுக்கு உங்கள் மேலே ஹேட் அதிகமாக இருக்கிற பீக் பாயிண்டில் சிறுத்தை கர்ஜிக்கும், முரசு அறையும் ஒலிக்கும். அடுத்து அருவா சுத்தி நட்சத்திரம் ஒரு வெட்டு சரக்குன்னு வெட்டோம். அப்படி 2 அருவா இருக்குல்ல, 2 அருவா அப்படி சரக்குன்னு வெட்டோம். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. கை அரைஞ்சிரும், அதை சொல்ல மறந்துட்டீங்க. கை அறையாது, கை தான் கழுவி விட போயிடுச்சு. ஞாபகப்படுத்தாமலே இருக்கலாம் போல இருக்கேன். கை இப்படி இருக்க, கை இப்படி ஆயிடுச்சு, இப்படி தான் இருக்கும் கை. ஸோ இதுதான் நடக்கும். காங்கிரஸ் ஹேஸ் நோ பிளேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். காங்கிரஸை திரும்ப கொண்டு வர்றவங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்காது. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஸோ பிஜேபிக்கு நம்ம ஒரே மரியாதை தான் இல்லை. என்னன்னா, பாரி நீங்க தான் விஜயை ஆதரித்தீர்களே, விஜய் ஒரு தமிழர், எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. விஜய் அரசியலில் வருவாருங்கிறதையும் நம்ம முன்னாடியே கணிச்சோம். விஜய் அரசியலில் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைவாருங்கிறதையும் நம்ம முன்னாடியே கணிச்சிருக்கிறோம். முன்னாடியே அந்த சென்ஸ் 5 இயர்ஸ் பிஃபோர். அன்னைக்கு நம்ம பேசின வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ட்ரோலுக்கு பயன்படுத்திட்டு உட்காந்துருக்க கூட்டம் இன்னைக்கு அதே கண்டென்ட் எடுத்து பேச ஆரம்பிக்குது. அந்த கண்டென்ட்லாம் எனக்கும் தெரியும். அதெல்லாம் மனசில் உள்வாங்கி தான் அரசியல் செய்கிறேன். வேணா பாருங்க, நான் இப்போ சொல்றது நடக்கும். விஜய் அவர்கள் காங்கிரஸோட கை கோத்த அடுத்த நொடி அவர் தோல்வியை சந்திப்பார். இதுக்கு வந்து யாரும் வருத்தம் பெறாதீங்க. அவருடைய முடிவை அவர் தான் எழுதிக்கிறார், அவரே தான் தேடிக்கிறார். நம்ம அழகான வியூகங்களை வகுத்து கொடுத்தோம், அந்த வியூகங்கள் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு ரீசன் மேபி ஐ டோன்ட் நோ, மேபி ஏடிஎம்கே ஒத்துக்காம கூட இருந்திருக்கலாம், இல்லை ஏடிஎம்கே அதை ஒத்துக்கணும்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்கலாம். அதுக்கு இல்லைன்னா ஏடிஎம்கே விஜய் வளரக்கூடாதுன்னு ஒரு ஃபுல் இன்டென்ஷன்ல கூட நசுக்கலாம். கரெக்டா? பரவாயில்ல நாசமா போட்டோம். ஏன்னா விஜய் வந்துட்டா அந்த பயம் நிறைய இப்போ அரசியல்வாதிகளுக்கு வந்துருச்சு, நம்ம காணாம போயிடும். விஜய் வந்து எம்ஜிஆரா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. எம்ஜிஆர் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் நினைச்சா, நான் கூட நினைச்சேன். ஆனா விஜய் ஜெயிச்சது எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆரை விட மேல அப்படிங்கிற லெவல்ல வந்து நிக்கிறாப்புல. இப்ப இன்னொரு எம்ஜிஆரை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா காலத்துக்கும் மற்ற கட்சிகள்னால அதிகாரத்துக்குள்ள வரவே முடியாதுங்கிற பயம் எல்லா கட்சிக்கும் வந்துருச்சு. எந்த கட்சிக்கு வரலன்னு நீங்க சொல்லாதீங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களை அப்புறப்படுத்துறதுல தெளிவா இருக்கும். ஸோ நீங்க யாரையும் நம்ப முடியாது. எல்லாரையும் அடிச்சு மேலே வர வரைக்கும் அளவுக்கு உங்களுக்கு ஆதரவும் இந்த முறை வரல. ஏன்னா நீங்க வேண்டாம்னு தமிழ்நாடு மக்கள் முடிவெடுத்த முடிவு தான் அதிக மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. நீங்க வேணும்னு சொன்னதை விட வேண்டாம்னு சொன்னது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகளை கூட்டி பாருங்க. அவ்வளோரும் இப்ப அங்கிருந்து ஒரு போலரைசேஷன் ஆகும். என்னடா வந்துட்டாப்ல விஜய் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க, எது விஜயை வீழ்த்தும், எந்த கட்சி விஜயை வீழ்த்தும்ங்கிற பார்வையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சிக்கு இன்க்ளைண்டா வாக்குகள் அடுத்த தேர்தலில் விழுகும். புரியுதா? அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி அது இல்லாம நீங்க இப்ப இந்த தோக்கக்கூடிய கட்சிகள்லாம் நீங்க சேர்த்துட்டு நீங்க என்னத்தை போய் களத்துல நிக்க போறீங்க? புரியுதா? இது நடக்கும். உங்களை ரொம்ப வீக்கான டைம்ல உங்களை அடிப்பாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் விஜய்க்கே எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதிமுக பார்த்து எதுவும் சொல்ல மாட்டேங்க? சரி, அதிமுக கிட்ட நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் விஜயோட போய் நிற்கிறது ஒரு பக்காவான அரசியல் அதிகாரத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல வழி. தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கும் பாஜகவுடைய ஆளுநர் ஆட்சி வராமல் தடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழி. ஆனால் மைட் பி ஈகோ இருக்கும். இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், நம்ம ஒரு சிஎம்மா இருந்திருக்கோம், இப்போ இவர்கிட்ட போய் ஆதரவு தெரிவிக்கிறதாங்கிற ஈகோ கிளாஸ் மேபி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கலாம். அந்த ஈகோவின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி இந்த கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட் பண்ண தேவையில்லை, சப்போர்ட் பண்ணலாம், அடுத்து என்ன நடக்கும்? நமக்கு அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஆட்சி கலையும். ஆட்சி கலைஞ்சதுக்கப்புறம் கூட்டணிகள் உடையும், சேரும், மாறும். கரெக்டாக கண்டிப்பாக திமுக வேலை பேக் ஸ்டாபர்ஸை திரும்ப போயிட்டு காங்கிரஸ் முந்தில் நிற்க முடியுமா? கூப்பிட மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை கூப்பிட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இங்கே அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே மாறும்ல. அந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து விஜய்க்கு சாதகமாக இருக்குன்னு எவன் சொல்லுவான்?
யாரு சொல்ல முடியும்? எது வேணா மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ எடப்பாடி என்ன பண்ணுவாரு, நம்ம ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அடுத்து மேலே வரதுக்கு வழியை பார்ப்போங்கிறாரு. மோஸ்ட்லி எடப்பாடி பழனிசாமி வில் கோ ஃபார் நாம் தமிழர். ஏன்னா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு வாக்கு வித்தியாசம், நீங்க டிஎம்கே டு ஏடிஎம்கேவோட தோல்வி விகிதத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதத்துல 2000-3000 வாக்குகள் ரொம்ப கம்மி தான். இப்போ அந்த 2000-3000 வாக்குகள் வந்து நாம் தமிழரோட கோர் ஓட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த 4% வாக்குகள் இருக்குல்ல, இந்த 4% வாக்குகள் நாம் தமிழரோட கோர் ஓட்ஸ், அதில் மாற்றுக்கிறதே இல்லை யாருக்கும். இந்த 4% வாக்குகள் திரும்ப ஏடிஎம்கேவோட நிற்கும் பொழுது ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவர் என்ன நினைப்பாரு, விழுகட்டும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலா ஒரு நல்ல கேம் தானே. அவங்க சைடு வந்து என்ன நினைப்பாங்க, சரி விழுகட்டும், விழுந்தா அடுத்த 6 மாசத்துல நமக்கு இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தலில் பார்ப்போம். பட் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, பிஜேபியா ஒரு எடப்பாடி கழட்டி விட்டாக வேண்டிய தேவை அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கழட்டி விட்டால் மட்டும்தான் ஏடிஎம்கே வில் சர்வே, இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து வேனிஸ் ஆயிரும். நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்படி தான் அடுத்து வந்து நடக்க போகிறது. மோஸ்ட் ப்ராபப்ளி விஜய் வில் பி எ சிஎம் as 6 months. அவ்வளோதான், மோஸ்ட்லி 6 months. ஏன்னா டிஎம்கே கொலை வெறியில் இருக்காங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அவங்க தோத்தா கூட ஹர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. முதல்வரே தோத்ததுனால அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஸோ வந்து டிஎம்கே சைட்ல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு கண்டிப்பா டிஎம்கே ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணும். அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட அவங்களுக்கு அது ஒரு பழகி போன விஷயமா இருந்திருக்கும். டிஎம்கேவோட கூட்டணியில ஜெயிச்சு போன எம்எல்ஏஸை இவங்க நம்பவே முடியாது, டிவிக்கே நம்பவே கூடாது. ஆக்சுவலா நீங்க எவ்வளவுதான் பவர் ஆஃபர் பண்ணீங்கனாலும் அவங்க உங்களை திரும்ப பேக் ஸ்டாப், ஏங்க ஒரு இடத்துல முதுகுல குத்துறேன், உங்க முதுகு குத்த மாட்டான்னு எந்த உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க? நீங்க அவன் கையில கத்தி இருக்கு, அவன் பின்னாடி நின்று முதுகுல குத்துறவன், அவனை திரும்ப கூட்டிட்டு வந்து நீங்க பண்ணீங்கன்னா துரோகி இஸ் துரோகி, அவ்வளவுதான் விஷயம். இப்போ அங்கே அவங்களுக்கு துரோகம் செய்கிறவன் உங்களுக்கு மட்டும் நல்லவனா இருப்பான், நீங்கள் எப்படி நம்புறீங்க? ஒருத்தர் துரோகம் செய்கிறாருன்னா துரோகம் தான். தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸ், அந்த காங்கிரஸோட போய் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்களும் தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செய்கிற இடத்துக்கு தான் வரீங்க. சொல்லிட்டேன், இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்கிட்டு கடந்து போகிறதா இருந்தால் இடைத்தேர்தல் வரப்போகிறது. செலவு பண்ண டிவிகே காரன் பாவம். அதான் நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்காரு, அவர்கிட்ட காசு இருக்குங்களா? ஆதவ அர்ஜுனாட்டே காசு இல்லைங்கிறது தான் உண்மையான தகவலுங்கிறாங்க. அப்படியா? மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேமிலிங்க. ஏன்னா லீமா ரோஸ் பாத்தீங்கன்னா அதிமுக அந்த பவர்ஃபுல் ஃபேமிலில இருந்து இவரை ஒதுக்கி தான் வச்சிருக்காங்கிறது தான் கேள்வி. அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ மிஸ் கம்யூனிகேஷன் இருக்கு போல. ஓகே, ஸோ பார்ப்போம். சரி, ரைட்டு. நம்ம விஜயை பத்தி கவலைப்படுறோம், அதெல்லாம் இதுன்னு பேசுறோம். தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகும் இந்த மாதிரி திருப்பியும் தேர்தல் அப்படின்றப்போ? நம்மளுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குல்ல அதுல. ஆமா, பாதிப்பு இருக்கு. நம்ம அதை பாதிப்பு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அவ்வளோ தெளிவாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் எப்படி பண்ணால் பாதிப்பு ஆகாதுன்னு. இப்போ பாதிப்பு ஆகிறதுக்கான வழியை நோக்கி இவங்க போகிறாங்க. அப்போ பாதிப்பு ஆகத்தான் செய்யும். இட்ஸ் அவர் ஃபேட், விதி. ஆளுநர் ஆட்சியில் உட்காந்துருக்கணும் தலையெழுத்து. அடுத்த ஆளுநர் ஆட்சியிலையும் வந்துட்டு இவங்க வந்து மேக்ஸிமம் 2 years வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்குலாம் முடியும் அவங்களால. பிஜேபி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கோயிலில் போய் வேண்டி விளக்க நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இழுத்துட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? இழுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அது கரெக்டாக ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனுங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்து சொல்லிடுவாங்க. இதுதாங்க நடக்கும். இதை நோக்கி தான் அவங்க கொண்டு வராங்க. டேஞ்சரஸாக இருக்கீங்க, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. தமிழ்நாடு அரசியலே வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதில் வேறு இந்த காம்ப்ளிகேட்டடான அரசியலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மக்களுக்கு புரிதலின்மையும் இருக்குது. அது நம்ம சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் தெளிவாக சொல்கிறோம் இந்த முறை. அதனால தான் இந்த முறை மக்களுக்கான தேர்தல் அல்ல, மக்களுக்கு இதில் எந்த கட்சி வந்தாலும் நல்லா நடக்காதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஏன் தேர்தலை புறக்கணிச்சோம் இந்த முறை? பிகாஸ் இந்த கூட்டணி அமைப்புகளில் தமிழக மக்களுக்கு சார்பான ஒரு கட்சி ஆட்சிக்கு வராது. இவ்வளோதான் விஷயம். அதுக்கான சூழல் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. தமிழக மக்கள் ஓப்பனாக சொல்கிறேன், ஆளுங்கட்சிகள் எதையுமே நம்புறதை விடுத்து நாமே பாதுகாத்து கொள்றதுக்கான சிந்தனைக்கு போகணும். அதை நோக்கி தான் நான்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம இயக்கத்தை கட்டுறோம். இந்த அடுத்த 5 years வந்து முழுக்க இயக்க கட்டமைப்பு பணிகள் தான் இருக்கும். நம் மீது நம்பிக்கை கொண்ட நபர்கள் வரலாம், சேரலாம், சேர்ந்து பயணிப்போம், ஒன்றாக பயணிப்போம். நான் மட்டும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஏதாவது சாதிக்கலாம். இவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. உண்மையும் நேர்மையாக மக்களுக்காக வாழ்வோம். அவ்வளோதான். சரி, இப்போ நான் குறை சொல்லணும்னு சொல்ல, இவங்க ஆட்சி இன்னும் ஆரம்பிக்கல. இருந்தாலும் ஜெயிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் வெட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 விஷயம், செக்சுவல் அபியூஸ், ஒரு குழந்தைய போக்சோ வழக்குல ஒருத்தர் கைதாயிருக்காப்ல. அப்புறம் பெரிய பேனர் வைக்கிறாங்கன்றாங்க, ரோட்ல அட்டகாசம் பண்றது, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு. என்ன சொல்றேன்னா, டிவிகேல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் என்னென்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இப்போ அவங்க கையில் பொலிட்டிக்கல் பவர் வரும்பொழுது தான் அவங்க அப்பேற்பட்டவங்கன்னு தெரியும். இது விஜய்க்குமே பொருந்தும். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷங்கிட்ட நீ பவரை கொண்டு போய் கொடுத்துப்பாரு, அதுக்கப்புறம் தான் அவருடைய உண்மையான சுயரூபம் உனக்கு தெரிய வரும்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ நம்ம பவரை வந்து விஜய் கையில் கொடுத்துருக்கோம். சுயரூபங்கள் இனி தெரிய வரும். அதன் மூலமாக அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத காலம் முடிவு செய்யும். கெட்டவராக இருந்தார்கள் என்றால் காலமே அவரை நசுக்கியும் விடும். ஸோ இதுதான் நம்ம விஜய் அவர்கள் சொல்கிறது. எனக்கு என்னென்னா, அவ்வளோ அறிவுரைகள் சொல்லியும் இது பண்ணியும் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் காங்கிரஸோட போய் வைக்கிறாப்புல, அது காங்கிரஸுக்கு ஆதரவு கடிதத்தை நீட்டுறாப்புல. ஸோ அவரோட விதி அவர் தான் விதிக்க போகிறார். சிஎம் ஆகிட்டீங்களா, சந்தோஷம் தானே, பி ஹாப்பி. 6 மாதத்துக்கு சிஎம், ஜாலியாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன, 6 மாதம் தான் வேலிடிட்டி. 6 மாதங்கிறதே நான் கொஞ்சம் கிரேஸில் எக்ஸ்டெண்ட்லாம் சொல்கிறேன். டிஎம்கே இருக்க கடுப்புக்கு எப்போ வேணாலும் கவுத்துடலாங்கிறத தான் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகும்போது அதை பெருசாக்கி உங்கள் மேலே ஹேட்டை ஃபுல்லாக கிளப்பி விட்டு, அப்போவே சொன்னமே நடிகன்கிட்ட நாடை கொடுக்காதீங்கன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்படிச்சு உட்கார வைக்கிறாங்க. ஃபாலோ பண்ணுங்க தமிழக மக்களே அப்படின்னு உட்கார வைக்கிறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த இளைஞர்கள், டிவிக்கு இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறது எதுவுமே புரியாது. இதில் நான் நடக்கும்போது வந்து திரும்ப ரீவிசிட் பாருங்கள். என்னங்க பண்ண முடியும், சொன்னால் புரியாதுங்க அவங்களுக்குலாம். நம்ம சொல்கிறது அவங்களுக்கே புரியல, தொண்டர்களுக்கு புரியுமா என்ன, புரிய போகிறதில்ல. பட் இது நடக்க தான் போகுது. சரி, இப்போ திருப்பி எதாவது கேட்டே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அதிமுக ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டு வரதுக்கு ஏதோ பயப்படுறாங்களோ, அவங்ககிட்ட ஏதோ ஒரு மேபி அவங்களுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிஜேபியை கழட்டி விட்டு தான் தீரணும். நீங்கள் பிஜேபியை வச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா, பிஜேபி பார்த்தீங்களா எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல விஜய் பக்கத்தில், கம்முன்னு இருக்காங்க. பாருங்க இது தெரியுதுல்ல, இதுதான் இங்கே பிரச்சனை. அவங்களுக்கு என்னன்னா, அதில் நீங்கள் நல்லா பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற எல்லாம் பாருங்க, காங்கிரஸோட போட்டுங்கிறாங்க. ஏன்டா பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற நீ பிஜேபியோட வாங்கன்னு கூட சொல்லலாம். இல்லை ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்க நீ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேல ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட்டு எல்லாம் காங்கிரஸோட போவார், காங்கிரஸோட போய் ஆட்சி அமைப்பாருனே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் இதில் புரிஞ்சுக்கானா, அவங்க சீக்கிரம் போய் ஆட்சி அமைங்க, ஆளுநர் வெயிட்டிங்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கும். போய் ஆட்சி, ஏன்னா அவங்களால வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுமே அவங்க ஏடிஎம்கேவை வந்து முழுசாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க பேசதான் அவங்க கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம கண்ட்ரோலில் டேரெக்டாக வரணும்னா ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும், ஆளுநர் ஆட்சி நம்ம உருவாக்குவோம், விஜயவே உருவாக்கி கொடுக்குறாரு, நம்ம ஏன் அதை வெயிட் பண்ணணும், கலைச்சி விடுவோம்ன்று அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் இப்போ இந்த சின்ன கட்சிகள், உதிரி கட்சிகளை வச்சுக்கிட்டு அவர் மெஜாரிட்டி காட்ட நினைச்சாரு அப்படின்னா அவரால் காட்ட முடியாது. அவர் வந்து தோல்வி விடுவார். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் எல்லாம் சேர்ந்து முதல்ல குத்தி விஜயை காலி பண்ணி விட்டுருவாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, திரும்ப வந்து நான் எலெக்ஷன்ல நின்று ஃபுல்லாக பெரும்பான்மை நினைக்கிறாரு. ஆனால் கூட்டணிகள்லாம் மாறும் பொழுது அந்த பெரும்பான்மை உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசியல் நீங்கள் கண்டினியூ ஆவீங்க, பட் சிஎம் போஸ்ட்ல நீங்கள் கண்டினியூ ஆவீங்களாங்கிற டவுட் இருக்கு. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை சுவைச்சவங்க அதை ஒரு வாட்டி தொட்டு பார்த்துட்டு அப்படியே விட மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களை மீண்டும் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கான வேலையும் திமுக வந்து பார்க்குமா? பார்க்கும் கண்டிப்பாக பார்க்கும். பட் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இடைத்தேர்தல் வந்துருங்க, திரும்ப ஆட்சி கலைஞ்சிரும். நீங்கள் ரொம்பலாம் வந்து இது பண்ணாதீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கரெக்டான டைமில் அவங்க ஆட்சியை கவுப்பாங்க. ஸோ விஜயோட ஹையர் மிஸ்டேக் எப்போ நடக்குதோ இந்த ஆட்சியில் 5 வருஷத்துக்குலாம் வெயிட் பண்ண போகிறதில்ல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் வித்தின் ஒன் இயர் ஸ்பேன் விஜயோட ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபைன். இப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து நாம் தமிழர் அவங்க வந்து இந்த நேரத்தில் திருப்பியும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புன்னு தயவு செஞ்சு பேச்சை கேளுங்க. நீங்களா தான் முடிவு பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை நம்பி 4 லட்சம் பேர் வாக்கு போட்டுட்டு இருக்காங்க. அது கோர் வாக்காளர்கள். இப்போ இந்த உடையாது, இது 4 லட்சம் வாக்குங்கிறது 4% வாக்குங்கிறது உங்களுக்கான கோர் வாக்காளர்கள். அந்த கோர் வாக்காளர்கள் நீங்கள் எந்த பக்கம் நின்னீங்கனாலும் உங்களுக்கு போட தான் போகிறாங்க. ஸோ அவங்கள உபயோகப்படுத்தி உங்களுக்கு சாதகமான அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து போகிறது தான் நாம் தமிழருக்கு செக்யூரான ஒரு பிளேஸை உருவாக்கும். ஓகே, அது வந்து இவங்களுக்கும் கெயினாக இருக்கும், அவங்களுக்கும் கெயினாக இருக்கும். அதுதான் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு உங்களை வந்து அரசியலிருந்து சைட்லைன் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த சைட்லைன் ஆயிடாதீங்க. அது வந்து தமிழ் தேசத்துக்கு பின்னடைவு. ஓகே, கடைசி கேள்வி. ஒரு காலகட்டத்தில் திமுக தான் காங்கிரஸை வந்து வேரோட முடிச்சு விட்டது. திருப்பி அவங்க தான் வந்து அதை கோமாலேருந்து எழுப்பி முதுகில் சவாரி செய்ய வச்சாங்க. பட் நீங்கள் சொல்கிற இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒன்று, இதோட காங்கிரஸ் முழுசாக முடியறதுக்கான வாய்ப்பை திமுக பார்ப்போம், விஜய் தட்டி விட்டார்னா, இல்லை அப்படின்னா மீண்டும் விஜய் மூலியமாக ஒரு புத்துயிர் பெற்று இப்போ விஜய் கையில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்குலாம் இவங்க யோசிக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ இப்படி யோசிங்களேன். இப்போ டக்குன்னு போய் ஏடிஎம்கேவோட போய் கூட்டணி வச்சு உட்காந்துட்டாருன்னு நீங்கள் ஆட்சியில் காங்கிரஸ் நாமே யோசிங்க. புரியுதா? அது ரொம்ப நல்ல மக்கள் உங்களும் கொஞ்சிடுவாங்க உட்காந்து. அந்த மாதிரி எதாவது பண்ணி விட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் மாதிரி தெரியல எனக்கு. பண்ண முடியும் உங்களால். இப்போ ஆனால்
புரியுதா? காங்கிரஸ் வந்து ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிருச்சு. இந்த நேரத்தில் தமிழர்கள் முதுகில் குத்திய காங்கிரஸை ஒரு தமிழன் வந்து மூஞ்சிலே குத்திட்டா குத்தும். செம்மையாக இருக்கும். அது இந்த பட ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். ட்விஸ்ட்டு அந்த மாதிரி ட்விஸ்ட்டை போட்டு காங்கிரஸை நசுக்கி விடுங்கிறேன். நான் அதுதான் சொல்கிறேன். இதையும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு தமிழன் அப்படிங்கிறனால சொல்கிறேன். இல்லை அப்படின்னா பாருங்க. ஓகே, காலம் பதில் சொல்லும். ஓகே, அதிகாரத்தை அதிக வாட்டி சுமைச்ச அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அமைச்சர் பதவி அந்த மாதிரியாவது கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக. அதிமுக வந்து இவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களோட ப்ரைஸஸ் வந்து ஹையாக தான் இருக்கும், டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் அந்த டிமாண்ட்ஸை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் டிவிகேக்கு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பொலிட்டிக்கல் இதை உருவாக்கும். பட் இதில் வந்து ஏடிஎம்கேவுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்குங்கிறது அன்பிரடிக்டபிள், தெரியல நமக்கு. ஆனால் இப்போ சில தகவல்கள் வரதை பார்த்தா ஏடிஎம்கேக்குள்ளேயே ஆமாம் கொஞ்சம் அப்படி ஒரு நீங்கள் முதுகில் குத்தணும் நாங்களும் முதுகில் குத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சில சிபி நடக்குதுன்னு கேள்விப்படுவோம். ஸோ அப்படிலாம் நடந்து அங்கேருந்து ஒரு குரூப் பிச்சுக்கிட்டு வந்து இங்கே சொருகுச்சுன்னா அங்கே 49 இருக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 25 பேர் இங்கே வந்து சொருகுனாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. ஸோ அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, அப்படி வந்தாலும் விஜய் தப்பிச்சுக்குவாப்ல. மொத்தத்தில் யார் பாடு திண்டாட்டமாக இருந்தாலும் யூடியூபர்கள் பாடு அடுத்த 6 மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற வித் தட் நோட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரைட். நன்றி பாரு. நன்றி.